மைக்கம் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். என்ன சார் ஒரே பரபரப்பாக இருக்கீங்க? ஏதாவது நீங்கள் சொன்னது நடக்க போதா? பார்த்தா பரபரப்பாக இருக்கிற மாதிரியா இருக்குது? ஆமாம், வந்ததுலேருந்து அப்படி தான் இருக்குது. ஹாட் நியூஸ் ஏதாவது இருக்கா? ஏகப்பட்டது இருக்குது. இன்னைக்கு இந்த டிவிகே பொறுத்தவரை மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. திரு புசி ஆனந்த் தலைமையில் என்டிஏக்குள்ளே டிவிகே போகுமா போகாதான்னு இந்த கருத்து வர நிலவிட்டு இருக்கு. இந்த நிலையில் இந்த கூட்டம் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு முன்னாடி நம்ம வாசகர்கள்ட்ட ஒரு கோரிக்கை, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், மற்றவர்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பெரும்பாலும் உங்களுக்காகத்தான் பல விஷயங்களை நம்ம பிரேக்கிங்காக இதுவாலாம் கொண்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, பண்ணாதவர்கள் தயவுசெய்து பண்ணுங்கள், மற்றவர்களையும் கொஞ்சம் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எங்களுக்கு ஊக்கம் தரும். நேற்று ஒரு நண்பர் ஒரு 40 ரூபா நிதி கொடுத்துருக்காரு, அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பலரும் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. நம்ம ஒரு நண்பர் தொடர்ந்து அருமையான பதிவு முத்து, வாழ்த்துக்கள் அப்படின்னு நான் எங்கெங்கெல்லாம் பேசுனா அங்கெல்லாம் போடுறாரு. அவர் உண்மையிலேயே அவருடைய இதுக்கு நன்றி. வெளியில் போனாலும் ரொம்ப பேர், இன்னைக்கு கூட ஹோட்டலில் சாப்பிட்டு வரேன், ஒரு நண்பர் மறைச்சிட்டு நல்லா பேசுகிறீங்க. நான் கேட்டேன், என்னங்க ஏதாவது தப்பாக பேசுகிறேன்? நான் இல்லை சார், ரொம்ப கரெக்டாக இருக்குது, பக்காவாக பேசுகிறீங்க சார், எங்களுக்கு பல இன்ஃபர்மேட்டிவ் கிடைக்குது, இந்த மாதிரி இந்த ஈரான் விஷயம் இந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ஆக்கமும் ஊக்கமும் கிடைக்கிறதுக்கு அடிப்படையாக இருக்கிறது இந்த மாதிரி வெளியில் கிடைக்கிற பாராட்டுகள். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கும் அப்படின்றது தான். ஹைப் பட்டனையும் மறக்காமல் இது பண்ணுங்கள். நிகழ்ச்சிக்குள்ளே போயிடுவோம். என்ன கேட்டிங்க? பரபரப்பு. அந்த பரபரப்புக்கு இடையில் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் எனக்கு இப்படி போய் சலிப்பாகிடுச்சு. ஆனாலும் இன்றைக்கி லைட்டாக ஒரு ஒலிக்கீற்று தென்படுது. ஆமாம், டிவிகே என்டிஏ. ஆமாம், என்னென்னா தாவேகா அவர்களுடைய நிலையை உணராமல் ட்ராவல் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். தாவேகாவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் பெரும்பாலும் அவர்கள் தான் நேரடியாக பிரச்சனையை உணர்றவங்க. அவங்க இந்த விஷயத்தில் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. கட்சி தலைமையும் சரி, மற்றவர்களும் பெருசாக பார்க்க மாட்டேங்கிறாங்களேன்னு ஒரு இதை நான் பதிவு பண்ணிகிட்டே இருந்தேன். தாவேகாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அவர்களிடம் வேட்பாளரே இல்லை, பெரிய அளவு பிரச்சனையை சந்திக்க போகிறாங்க. ஒருவேளை தேர்தலில் அவங்க 234லையும் வேட்பாளர் நிறுத்தினா அவர்கள் வேட்பாளர்கள் அல்ல, வெறும் எண்ணிக்கை. அப்படி தான் இருக்கும். அப்படி இருந்தால் தொகுதியில் விஜயுடைய பேரை வச்சு, அந்த ஃபேமை வச்சு 20,000 30,000 வாக்குகள் வாங்கலாம். ஆனால் வெற்றி வாய்ப்புன்றது இருக்காது. விஜயே போராடி தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எதிரில் இருக்கிற 2 பேரும் சாதாரண ஆட்கள், கரை கண்டவர்கள். இவர் சொல்கிற மாதிரி பவழ விழா பாப்பா கிடையாது, பவழ விழா பாறை. அந்த பாறை மோதிச்சுன்னா நீங்கள் முட்டை என்ன ஆவீங்க நான் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த பாறை அப்பப்போ லைட்டாக அப்படி ஒதுங்கினால என்ன கதியாக வரும்னு. அதனால் விஜய் தன்னுடைய கட்சி கொஞ்சம் ரிலாக்ஸு. அதாவது ஒரு அடி ஒரு இதில் பெரிய பள்ளத்தை தாண்ட போகிறீங்கன்னா ஒரு 2 அடி பின்னாடி போயிட்டு தான் தாண்டுவோம். அப்போ 2 அடி பின்னாடி போகிறது பெரிய பாய்ச்சலுக்கான ஒரு இதுதான். அதை பின்னாடி போயிட்டார் விஜய் அப்படின்னு சொல்கிறது இல்லை. முதல்ல அடுத்தவர்களுடைய விமர்சனங்கள், உருவாக்கப்படும் விமர்சனங்கள், இதற்கெல்லாம் இரையாக கூடாதுன்றதான் அரசியலில் அடிப்படை பாலப்பாடம். ஆனால் அதற்கெல்லாம் நாங்கள் இரையாவோம் என்பது தான் தாவேகாவுடைய பாலப்பாடம். எங்களை போய் தற்கூரின்னு சொல்கிறீங்களா? எங்களோட தற்கூரி. உங்களை தற்கூரின்னு சொன்னால் கடந்து போங்கய்யா. நீ அதுக்கு பதில் சொல்லியிருந்தா இன்னும் 4 தடவை தற்கூரி ஸ்கொயர், தற்கூரி கியூப் அந்த அளவுக்கு சொல்லிட்டு போவாங்க. அப்போ தலைவர்களுக்கே இந்த பைத்தியம் பிடிச்சிருக்குது. தண்ணியில் விழுங்க. விஜய்க்கும் சொல்ல வைக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா இவர்களுக்கு அடிப்படை நாலேஜ் கிடையாது. யார்கிட்டயா போய் கொடுத்து எழுத வாங்குறது. அவன் யார்? ஒரு 15 வயசு 20 வயசு 25 வயசு, அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஐயோ ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் கொடுத்து எனக்கு எழுதி கொடுன்னா அவன் அப்படியே பார்ப்பான், தற்கூரின்னு திட்டுறாங்களா, அதுக்கு பதில் சொல்கிறேன். இதுக்கு பதில் சொல்கிறது உளவியல் ரீதியாக சரி இருக்காது அப்படின்னு. இப்போ அருண்ராஜ் யார்கிட்டயோ போய் எழுதி வாங்கிட்டு பேசுகிறாரு, தற்கூரின்னு சிஎம்ஏ திட்டுறாரு. 2மே தப்பு. சிஎம்முடைய ஒர்க் ஸ்டைலை நீங்கள் விமர்சனம் பண்ணணும். ஏங்க நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்க, அவ்வளோ பெரிய கரகண்டவர், 58 ஆண்டு கால அரசியல்வாதி, எங்கள் தலைவரை பார்த்து காக்கி பேண்ட் வேலை சட்டை போட்டு சுற்றுறீங்களே, என்ன சிஎம் சார்னு கேட்டால் அது டக்குன்னு பெரிச்சாகும். அவருக்கு அசிங்கமாக இருக்கும். அடுத்த தடவை அந்த காஸ்டியூம் தூக்கிட்டு ஒன்று 2 வைப்பார், ஓடு அசிங்கமாக திட்டுனுறானுங்க, அவரை போய் காப்பி படிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் பேச்சுக்கள், மற்ற விஷயங்கள். அப்போ டோட்டலாக நம்ம சொன்ன அந்த விமர்சனம் இன்றைக்கு உண்மையாகி இருக்கிறது. டிவிகே என்டிஏக்குள்ளே போகிறது சொல்கிறீங்களா? எனக்கு நான் வரேன். அதுதான் டமால் டிமில் தான் நல்லா இருக்காது. விஜய் டெல்லிக்கு அழைக்கப்படுகிறார்.
ஐயா எனக்கு டைம் வேணுன்றார். இன்னும் ரைட் ஓகே 15ஆம் தேதி வந்துருங்கன்றாங்க. நம்ம எல்லோரும் மற்றவர்கள என்ன உருட்டினாங்கன்னு தெரியாது. நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். சம்மன் முடிச்சுட்டு வெளியே வந்தார்னா சித்தப்பா கார் வரும். என்ன தம்பி இப்படிக்கா சம்மனுக்கு வந்தாங்க, வாங்க டின்னர் சாப்பிடுவோம் அப்படின்னு. இதுதான் அப்போது நீங்கள் தான் முடிவெடுக்கணும். அப்போது உங்களை தடுக்கிறதுக்கான ஸ்லீப்பர் செல் வேலைகள் நடக்கும். அதை மீறி தான் முடிவெடுக்கணும்னு. முடிவெடுக்கிறது உங்கள் நல்லதுக்கு அப்படின்றத நம்ம பேசணும். இந்த யதார்த்தம் நமக்கு தெரியும் பொழுது விஜய்க்கு தெரியாதா? அப்போ இந்த முடிவை எடுக்கணும்னா ஃபஸ்ட் டைம் விஜய் தன்னுடைய கீழ் அணிகளிடம் கருத்து கேட்கிறார். அப்படின்னா என்ன முடிவு? டெல்லி போகிறேன், ஒரு வேளை ஃபைனல், அவங்களும் ஃபைனல், என்டிஏவும் ஃபைனல் வந்துட்டாங்க. செமிஃபைனல் ஆடணும், அதை ஆடணும், அது குரூப் 1 குரூப் 4 அது இது எல்லாம் முடிச்சு செமிஃபைனல் முடிச்சு ஃபைனலுக்கு வந்தாச்சு. எஸ்ஆர் நோ சொல்லு. உனக்காக நான் பூ வச்சு காத்திருந்தேன், தெருமுனையில் காத்திருந்தேன், போகும்போது லெட்டர் போட்டேன், வாழ்த்து அமிச்சேன், மெசேஜ் அமிச்சேன், என்னென்னவோ பண்ணேன். எவனையாவது நான் செட் பண்ணி உன் பர்ஸை பறிக்கிற மாதிரி பறித்து அவனை நாங்கள் அடித்து போட்டு வீரங்க அமிச்சேன், என்னவோ பண்ணேன். நீ இப்போ வரைக்கும் நினைத்தால இன்றைக்கி ஜெயபிரதா மாதிரி ஆமாம் இல்லைன்ற என்ன தான் செய்ய சொல்கிற? உறுதியாக சொல்லு. எங்கள் வீட்டில் கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க, நீ சொன்னா நான் அந்த பொண்ணை ஓகே சொல்லுவேன், இல்லைன்னா உன் இது சொல்லு அப்படின்ற மாதிரி பாஜகவும் அதான் என்டிஏ முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்போ 16ஆம் தேதி தேர்தல் அறிவிக்க போகிறாங்க. தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்க. 5 மாநிலத்துக்கான தேர்தல் தேதி 15ஆம் தேதி. நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியாது. நீ பவள விழா பாப்பான்னு நினச்சினுக்கிற பாறை கூட மோதணும். இப்போவே உன்ட்ட பாதி பேர் அவன் பேசி வச்சுட்டாங்க, ரேட் பேசி வச்சுட்டாங்க. அவனுக்கும் இந்த மாதிரி முடிவெடுத்துக்கின்னு ஒன்றுமே இல்லாமல் இப்படி நம்ம தலையில் தூக்கி வேட்பாளரை கூப்பிட்டு வா, எவனையாவது ஆள் பிடிச்சிட்டு வா. ரெண்டாவது நான் காலமெல்லாம் உழைக்கிறேன், எவனோ வர்றான் பணம் கட்டுறான் அவனுக்கு வேலை செய்கின்ற, அவன் யாருன்னே தொகுதியிலே தெரியாது. இப்படிலாம் பண்ணி இதுக்காக கூட வந்தோம். விஜயை முதலமைச்சர் ஆக்கணும்னு வந்தால் எவனையும் எம்எல்ஏ ஆக்குறது, தொழிலதிபர் ஒருத்தனை கூப்பிட்டு வந்து இவனை எம்எல்ஏ ஆக்குன்றீங்க. என்னடா இது? இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்ற நிலைமைக்கு கீழே இருக்கிற மாவட்டம் மற்ற நிர்வாகிகள் முடிவுக்கு வந்தோன்னா இது என்னடா இப்படி இருக்குது? அப்போ விஜய்க்கு சில விஷயங்கள் புரியுது, புஷிக்கும் புரிகிறது. புஷியும் ஓஞ்சி போயிட்டார். அங்கே ஃபிக்ஸ் பண்ணி இங்கே ஃபிக்ஸ் பண்ணி பல பேர் அண்ணா கேட்டிங்களே ரெடி ஆகுதுண்ணா, என்னண்ணா இருப்பா, நான் என்னண்ணா இருப்பான்ற தேர்தல் அறிவிச்சிருவாங்கண்ணா, ஏதாவது சொல்லுண்ணா, என்னண்ணா இருப்பா என்னண்ணா நீ தினக்காலம் நடத்தினுக்கிறேன், நான் சொன்னா ஏப்பா இருந்து தொலையம்பா அப்படின்னு. என்னன்னா அங்கே அவங்க ரெடி பண்ணுகிறாங்க ஒரு பட்டியல், இது திமுக ஸ்லீப்பர் செல்லு. இது இப்படியே போகுதுன்னா நம்ம கையை விட்டு கட்சி போயிடும் போலே, என்ன பண்ணுறது? அப்போ தான் ஒரு பிரேக் கொடுத்தாரு, சுவிட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணார்ல, ஒரே கலர் ட்ரெஸ் அதெல்லாம் கொடுத்து பார்த்தோன்னா இந்த டீம் ஆடி போயிடுச்சு. இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, நம்ம யாராவது ஒருத்தர் கையோடு இருந்தால் தான் வேலை ஆகும், கட்சி நிற்கும்ன்ட்டு அவரை விஜய் கூப்பிட்டு 15ஆம் தேதி நான் போகிறேன், நம்ம கட்சியில் என்ன முடிவில் இருக்கிறாங்க, ஒருவேளை நாங்கள் முடிவு எடுத்துட்டேன் ஓகே சொல்லிட்டேன்னா இங்கே பிரச்சனை ஆகிடக்கூடாது. அதுக்கு தான் இந்த கூட்டம். அதனால் இவங்க என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு கேட்டு எனக்கு ரிப்போர்ட் பண்ணு, நான் அதை ஒட்டி நான் முடிவு எடுக்கணும். இவனு எவன் பேச்சையும் கேட்குற மாதிரி இல்லை. ஒருவேளை இந்த கூட்டத்தில் வேணாம் அப்படின்னு முடிவு வச்சுன்னா வேணான்னு முடிவு எடுப்பார். அவங்க தானே இவங்க முடிவுக்கு தான் இப்போ அவர் செவிசாய்க்கிறாரா? அது இப்படி கேட்குறேன். இவங்க தானே கீழே வேலை செய்ய போகிறது, நாளைக்கு கீழே வேலை செய்கிறவர்கள் இப்போ தானே அது வந்துருக்கு, இதுக்கு முன்னாடி அப்படி இல்லையே. சில விஷயங்கள்லாம் உடனே தெரியாதுல்ல, பட்டால் தானே தெரியும், பட்டால் தான் தெரியும். அப்போ இவர்கள் தான் நமக்கு இந்த கூடகிற இந்த லகுட பாண்டிகள் நாளைக்கே ஓடி போயிடுவாங்க. நாளைக்கே தோற்று நடு ரோட்டில் நின்னா செங்கோட்டையை முதல்ல எகிருவார். இவர் ஒவ்வொருத்தரும் எப்படி எகிருவாங்கன்னு தெரியாது. திமுக அப்படியே வா திமுகவை நாளைக்கு ஆட்சிக்கு வந்துச்சு வச்சுக்கிங்க, பாதி பேர் இதில் திமுகவில் சேர்ந்துருவோம். மக்கள் நீதி மையம் என்ன நடந்தது? ரிசல்ட் வந்த மத்தியானம் பாதி பேர் கட்சி விட்டு ஓடினாங்க. இவர் தண்டகர்மந்திரம் தேவையில்லாத வேலைக்கு ஆகாதவர். அன்றைக்கி காலையில் வரைக்கும் எங்கள் தலைவர் அப்படி இப்படின்னா தேர்தல் முடிவு மாற்றி வந்தோன்னே எல்லாம் எகிரிட்டான். இதுதான் அரசியல். அதனால் தாவேக்காக அந்த கதி வந்துடக்கூடாதுன்ற ஒரு பயம் இருக்குது. புஷிக்கு அந்த பயம் வந்திருக்கு. இந்த டீமை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இது மொத்தமாக ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் போயின்னு இருக்குதுன்னு. அப்போ விஜய் கூட்டுது பண்ணி இன்றைக்கி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். அதில் ஒரே கேள்வி தான், நம்மளை கூப்பிட்றாங்க ஏடிஎம்கேல,
போகலாமா வேணாம்? என்ன பண்ணலாம்? அவங்களும் அவங்க எங்கள்கிட்டையும் பேசுகிறாங்கண்ணா, எல்லார்ட்டையும் சொல்கிறாங்கண்ணா, என்டிஏ தரப்பில் அதிமுக தரப்புலாம் பேசுகிறாங்க, நமக்கும் அதானா தெரியுது, வேட்பாளரே கிடையாதுண்ணா, 2 சி கட்சிக்கு இன்னும் இத்தியாதின்னு கூட்டுவான்னு. நான் கூட்டு வருவேன். அவனுக்கும் கட்சிக்கும் அவன் அரசியல்வாதியே கிடையாது. அவன் ஏதாவது 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணிருப்பான். அவனை கூட்டு வந்து எம்எல்ஏ ஆக்கிறதுக்காக நாங்கள் இருக்கிறோம். இதுக்காக விஜய் கட்சி ஆரம்பித்தார். நாளைக்கு அவனே அந்த கட்சிக்கு போட மாட்டான்னா நிச்சயம். 50 பேர் வெளியாட்களை கூட்டு வந்து நம்ம எம்எல்ஏ ஆக்கிறோன்னு வச்சுக்கோன்னா, 50 பேர் அங்கே போயிட்டானா என்ன பண்ணுவேன்? சப்போஸ் அவங்க 80 சீட் ஜெயிச்சிக்கிறாங்க, 50 பேர் வேலை கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லை என்டிஏ 80 ஜெயிச்சிருக்குது, தாவேகா ஒரு 30 தான் ஜெயிச்சிருக்குன்னா 30 வேலைக்கு வாங்கிட்டு என்ன பண்ணுவீங்க? ஷிண்டே மாதிரி ஒருத்தன் ஓடின்னு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? தாவேகாவே எந்துன்றுவான் நாளைக்கு. ஆமாம், 30 எம்எல்ஏ இருக்குது, அதிகமான மாவட்ட செயலாளர்கிட்ட இருக்கிறாங்க. தாவேகாலேருந்து விஜய் நீக்கிட்டோம், புஷியை நீக்கிட்டோம்னா என்ன பண்ணுவீங்க? உத்தவ் தாக்கரேக்கா அந்த கதி. ஆனால் அதனாலனா நம்ம வந்து 50 தர அவர் சொல்லியிருக்காரு, 50 தரேன்னு சொல்லியிருக்காங்க, என்ன பண்ணலாம்? நான் தாராளமாக வாங்கிக்கலாண்ணா. வெற்றி பர்சன்டேஜ் ஜாஸ்தி இருக்கும். 50 கொடுத்தா 45 ஜெயிக்கலாம், போயிடலாண்ணா, எங்களுக்கெல்லாம் நிம்மதிண்ணா. அந்த 50 தவிர மற்ற இடங்கள்லாம் அங்கங்கே அதிமுக கூட பிஜேபி கூட இணைஞ்சு வேலை செய்வோம், ட்ரைனிங் ஆகும், எல்லாருக்கும் நிம்மதியாக இருப்போம். எல்லாத்தையும் அவன் பார்த்துக்குவான், மேலேக்கிறவன். நம்மளுடைய 50 எம்எல்ஏ அவன் பார்த்துக்குவான். நல்லா மாவட்டம், நல்லா தகுதி கட்சிக்கு வேலை செய்யணும் பார்த்து நீ குண்ணா, நம்ம ஜெயிப்போம்ண்ணா. எவனோ வந்து உட்காந்துக்கின்னு லிஸ்ட்டு போட்டுன்னுக்குறான். அந்த லிஸ்ட்டில் எவன் உண்மையான ஆள், எவன் டிஎம்கே ஆள், எவன் ஏடிஎம்கே ஆள், எவன் வெளியே ஆளுன்னு தெரில. என்ன ஒன்று, நம்ம தலைவருக்கு துணை முதல்வர் கேட்கலாமா? இல்லாட்டி ஆட்சியில் அமைச்சர்கள் சிலது கேட்போம். அதுக்கு ஏடிஎம்கே தயாராக இருக்காது. நீங்கள் எப்படி இருந்தாலும் ஏடிஎம்கே தனி மெஜாரிட்டியில் வந்துடும். விஜய்லாம் வந்தால், விஜய் தனியாக ஜெயிச்சார்னா 2வது பெரிய கட்சியாக இருப்பார், எதிர்கட்சி தலைவராக உட்காரலாம். அதே தேசிய கொடி போட்ட காரு, கேபினெட் அந்தஸ்து, நான் கசக்குதா? இன்னொன்று எதிர்கட்சியாக இருக்கிறது விஜய்க்கு லாபம். தவறுகளை தைரியமாக தட்டி கேட்கலாம். உள்ளே போயிட்டிங்கன்னா தவறுக்கு சிலுவை சுமக்கணும். இங்கே எதுவுமே இல்லாமல் சிலுவை சுமந்துன்னுக்குதுங்க. அந்த மாதிரி இல்லாமல், அதனால் ஒட்டு மொத்தமாக வந்திருக்கு, அதான் மேட்ரு. எல்லாருமே போயிடலாம், ஒரு சிலர் ஆட்சியில் பங்கு கேட்போம். ஒட்டுமொத்த எண்ணிக்கை என்ன எண்ணம், போயிடுவோம், நிம்மதியாக இருக்கும். எல்லாரும் அவன் தலையில் எவ்வளோன்னு குருவி தலையில் பணங்காய் வைக்கிற மாதிரி, உன் தொகுதிக்கு ஒரு வேட்பாளரை பிடி, அவன் இத்தனை சி ரெடியாக இருக்கணும், அவன் வந்து நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னா எப்படி போய் எத்தனை பேர் பண்ண முடியும்? 234 தொகுதியில் அவன் தினக்கூலிக்கு வேலை செய்கிறவனா இருக்கிறான். அவன் போய் யாரை போய் பிடிப்பான்? யாரை தெரியும்? சரி, அவன் நேரடியாக ஒருத்தன் போய் புஷியை பார்த்துட்டு பணத்தை கட்டிட்டு அந்த தொகுதிக்கு வரானா, அவன் முதல்ல அந்த மாவட்ட செயலர் மதிப்பானா? நான் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், எவ்வளோ பெரிய இது, நீ யார், நீ எங்கே வேலை செய்கிற தம்பி? நான் 25,000 சம்பளத்தில் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன், மதிப்பானா? அப்போ அவன் எப்படி பார்ப்பான்? நான் இவ்வளோ நாளாக 25 வருஷம் மன்றத்தில் இயக்க பணியில் இருந்துட்டு இன்றைக்கி நான் வந்து தியாகம் பண்ணியிருக்கேன் கட்சிக்கு, நேற்று வந்தவன் எம்எல்ஏ ஆகிட்டு என்னை மதிப்பானா? நாளைக்கு அவனே மாவட்ட செயலர் ஆக்கணுங்கன்னா அவனுக்கு கீழே வேலை செய்யணும்னு சொல்லிட்டா என்னையா இது? கரையான் புற்றெடுக்க கருணாகம் பிடிப்பு இந்த கதை. ஏற்கனவே மாநிலத்தில் அப்படி தான் நடக்குது. மாநில நிர்வாகி எவனாவது போஸ்ட் ஓட்டணும்னா எல்லாம் ஒரு லாபத்தினால உள்ளே வந்தவங்க. அதிமுக அடிச்சு துரத்தப்பட்டு உள்ளே வந்தவர் செங்கோட்டையன். அதிமுகவில் அடிச்சு துரத்தப்பட்டு வெளியே போய் ஓபிஎஸ்ட இருந்து ஒன்றும் உதவாதுன்னு வந்தவர் ஜேசிடி பிரபாகரன். திமுகவில் அந்த இதிலெல்லாம் பேசிக்கிட்டு மன்றம், அந்த இது பட்டிமன்றம்லாம் பேசிக்கிட்டு சுற்றி இருந்தவர் ராஜ்மோகன். அங்கே ரொம்ப பேர் இவரை மாதிரியே இருக்கிறதுனால இங்கே வந்துட்டார். எப்படியாவது அரசியலில் ஒரு ஆளாக எல்லாம், விஜய்க்கு நண்பர் அப்படின்னு விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்தவர் அருண்ராஜ். இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் பின்னாடி ஒவ்வொரு இது. வெங்கட்ராமன் மட்டும்தான் பியூர் விஜய் கூடயே இருந்துட்டு அப்படியே பொருளாளர் ஆகிட்டார். பொருளாளர் ஆனாலும் அவர் பொருளாளர் கிடையாது, ஜெகதீஷ் தான் பொருளாளர். அவர் சும்மா அப்படி கூட நிற்கலாம், அப்படியே ஏறி சில சமயம் மேடையிலே ஏற்ற மாட்டாங்க. தலைவரை ஒன்று பார்த்தா அவர் மாதிரி கீழே நில்லு அப்படின்றவாங்க. ஏன்னா ஆதவர்ஜுனா தான் இது பண்ணோம். ஆதவர்ஜுனா எங்கேருந்து வந்தவர்? மூணை தொட்டது யார்? அப்போ திமுகலேருந்து வந்தவர். இது எல்லாமே கட்சிக்காரங்க, கட்சியில் பொறுப்பே இல்லாமல் சிலர் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கிறாங்க. விஷ்ணு ரெட்டி, இந்த மாதிரி சிலர் அரிய வகை ஏழைகள், மரிய வில்சன், அருண்,
அப்புறம் அங்கே ஒருத்தர் சுப்பிரமணியன், அந்த தென்காசியில் எங்கேயோ பாலசுப்ரமணியம் அது பேர், இந்த மாதிரி. அப்போ இதெல்லாம் வந்து இந்த தொண்டை அவன் வந்து 25 ரூபா சம்பளம் வாங்கிட்டு ஒரு மாவட்ட செயலராக இருப்பான், மரி வில்சன் உறுப்பினராக இருப்பார். 2 பேரும் அங்கே போனால் யாருக்கு அங்கே மரியாதை இருக்கும்? மரி வில்சன். அவரே ஒரு சலசலப்பு வரும். இதெல்லாம் பார்த்துட்டு கட்சியை ஒழுங்காக கொண்டு போகணுன்னா இந்த மாதிரி பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த முடிவு விஜய்கிட்ட கொடுக்கப்பட்டு விஜய் 15ஆம் தேதி பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு பேசுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 90% எனக்கு தெரிந்து என்டிஏக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி முழுதுமே இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் இந்த மாதிரி தான் போயிருக்குது. அதனால் ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி நகர்கிறது தாவேகா அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம். இந்த பரபரப்பான சூழலில் வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து காளியம்மாள் அவர்கள் வந்து அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க. என்ன பரபரப்பான சூழ்நிலை நினைஞ்சிருக்காங்க? இல்லை, இப்போ தேர்தல் போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே வராங்க, இங்கே வராங்க. டிவிக்கே என்டிஏக்குள்ளே போகிறதே பரபரப்பான சூழல் தானே. ஆமாம், இந்த சூழலை வந்து அது ஒரு கட்சி இயக்கம். இவங்க தோக்குறாங்க, அங்கே இருக்கிறாங்க, தோக்குறாங்க, அங்கே போகிறாங்க. கொஞ்ச நாள் அடையாளமே இருக்கிற இடமே தெரியாமல் இருந்தாங்க. அதனால் அவங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து தாவேக்காக தான் போகணுன்னு வந்தது. உண்மையிலேயே ஸ்ரீநாத் அவர் வந்து விஜய்க்கு ரொம்ப நெருங்கின நண்பர். ஜீவா நடித்த ஒரு படத்தில் நாங்கள்லாம் ஜிம் பாய்ஸ்ன்னு எல்லாம் நிற்பாங்கல்ல, ஆமாம், அப்போ பக்கத்துலேருந்து சொல்லுவார், அப்பா அப்படியே மார்வெல்ஸ் படம் பார்த்த மாதிரி. அவர் தான் ஸ்ரீநாத், நடிகர், விஜய் கூடலாம் நடிச்சிருக்கார். விஜய்க்கு நெருங்கிய நண்பர். விஜய் மேலே இவர்கள் எவருக்கும் இல்லாத அக்கறை அவருக்கு உண்டு. அவ்வளோ நண்பன்ல. அவர் வந்து காளியம்மாள்கிட்ட பேசி காளியம்மாள் நல்லா இருக்குது, அவங்க வந்தால் நல்லா இருக்கும்னு விஜயை ஒரு தடவை சந்திக்க வச்சார். அவ்வளோதான். ஜான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாப்புல, அங்கே ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு வேலையை பாருங்கள். நம்ம காளியம்மா மாட்டினாங்க. இப்போ நீங்கள் இங்கே வேலை செய்கிறீங்க, ஒரு கம்பெனியில் இருக்கிறீங்க, நமக்கு ஆகாத எதிர் கம்பெனியில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க. அங்கே இருக்கிற ஹெச்ஆர் எனக்கு ஃபோன் பண்ணி, என்னங்க உங்கள் செந்தில்குமார் அங்கே இன்டர்வியூக்கு வந்தார்னா என்ன கதி உங்கள் கதி? இங்கேயும் போட்ட கேஸு, அங்கேயும் போட்ட கேஸ். அந்த மாதிரி தான் நான் காளியம்மாள் கதி ஆச்சு. அவங்க 2 கட்டணம் ஆகிட்டாங்க. அவர் மனசில் வந்து நகர்த்திட்டார் சீமான். அம்மா இருந்தார், கிளம்புன்ட்டார். இவங்களுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி சங்கடம் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் கட்சி விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனால் ஒரு வார்த்தை, ரொம்ப பேர் இந்த நாம் தமிழர் கட்சியில் வெளியில் வந்து வண்டியாக பேசிகிட்டு இருப்பான் பாருங்க, அவனை பேட்டி எடுக்குதுன்னு ஒரு 10 யூடியூப் சுற்றிட்டு இருக்கோம். அப்புறம் சீமானுன்னா அது நான் இவ்வளோ நாள் அவர் கூட இருந்தேன்ல, வெளியில் வந்துட்டேன். சரி, ஏதாவது ஒரு நியாயமான காரணம் இருக்கும். அவர் இந்த விஷயத்தில் சரியாக நடக்கலைங்க, எனக்கு அதில் உடன்பாடில் வந்துட்டேன், அவள் தானே கண்டதை பேசுறது. இவங்களுக்கு பேஜுக்காக இன்னும் பேசு, அப்புறம் இன்னும் பேசு, என்ன நடந்துச்சு? அப்போது இவங்க அதிலெல்லாம் ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கிட்டாங்க, எதுவும் பெருசாக பேசலை, அப்படியே ஒதுங்கி இருந்தாங்க. திமுக இவங்களை கூப்பிட்டுச்சு. விஜய் கட்சிக்கு போகணுன்னே மறுபடியும் ட்ரை பண்ணாங்க. திறக்கா கதவுகள் எம் கதவு அப்படின்னு அந்த பனையூர் கதவு திறக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் உள்ளே சேர்க்கவே இல்லை. நடுவில் விஜயே கேட்டாப்லையும் ஒரு தடவை. அப்புறம் என்ன, இவங்க வந்தாங்க, அந்த அம்மா காளியம்மாள் அவங்க வந்தாங்க, என்ன ஆச்சு? இல்லை ஏய் 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 ஏப்பா ஜானு என்ன ஆச்சு? இவர் யார்? புசி இவர் ஜானு. ஐயோ ஆமாம், அது வந்து அவங்க ஏப்பா என்ன ஆச்சு? நான் தலைவரை நான் பார்க்குறேன், தலைவரை கூப்பிட்டு வந்து சேருங்க, என்னங்க அதுன்னு. நல்லா டேலண்டட் பர்சன், நமக்கு லாபம் தானே. ஆமாம், என்ன புசி? ஐயோ ஆமாம், எல்லாம் நடிப்பு. மறுபடியும் சொல்லிட்டோம்ல, அதுக்கு ஒரு இது பண்ணோம்ல, உடனே காளியம்மாவை கூப்பிட்டு வாங்க பேசணுன்னு. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நீ விட்டாலக்கடி வேலை பார்க்குறேன்ட்டு எங்கள் ஆள் அனுப்புகிறேன், என்னான்னு பேசிட்டு சொல்லுங்கன்னு. அவரை ஒரு 2 ஹவர் இங்கே உட்கார், அங்கே உட்கார், அங்கே நில்லு, இங்கே படு, அது பண்ணணும், 2 ஹவர் பண்ணிட்டு போயிட்டு வாங்க சொல்லி அனுப்புகிறேன்ட்டாங்க. விஜய்க்கு இதோட எப்போ ஞாபகம் வரும்? அவங்களுக்கு தெரியும், இதோட 4 வருஷம் கழிச்சியா இது இங்கே இருக்குது, வரமாட்டேங்குது. தான் ஒரு அம்மா வந்தாங்களே, அது என்ன கட்சி அங்கே இப்படின்னு ஆரம்பிப்பார் விஜய். அதனால் ஆனால் அதில் நான் இங்கே பாரு, நான் 44% நான் நம்ம தான் அப்படியா, நான் அது மறந்துடுவார். அதுக்கப்புறம் இன்னும் 2 வருஷம் ஆகும். அது தெரிஞ்சனால தான் சேர்க்கலை. ஏடிஎம்கேட்ட பேசியிருந்தாங்க, டிஎம்கேவும் கூப்பிட்டு இருந்தது. டிஎம்கேலாம் கில்லாடி இல்லை, லாபம் தானே அவங்களுக்கு. ஆமாம், ஏன்னா அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து வந்தவங்க நல்லா பண்ணுவாங்க. இந்த ராஜீவ் காந்தின்னு ஒருத்தர் இன்றைக்கி ஏதோ ஒரு மேட்டரில் மாட்டி பேசுவோம், ஏதோ ஃப்ரெஞ்சு பீன்ஸோ ஏதோ சொல்கிறாங்க. அப்போ அவர் இது நம்ம அந்த யூனிவர்சிட்டியில் ட்ரைனிங் எடுத்து கல்யாண சுந்தரம், இங்கே ராஜீவ்காந்தி, இன்னொரு 3-4 பேர் இருக்கிறாங்க. இன்னும் சில மாணவர்கள் நாங்கள் வரவே மாட்டோம், என்னானாலும் அண்ணன் தான் அப்படின்னு தான் இருக்காங்க. அந்த மாதிரி அப்போ இவர்கள் 3வது மாணவியாக வெளியே வர்றார். இன்னும் சில பேர் சரியாக படிக்காமல் ஃபெயில் ஆகிட்டு வெளியில் சுற்றின்னு இருக்கிறாங்க. சில பேர் மறுபடியும் அதே யூனிவர்சிட்டிலே மறுபடியும் போய் ஜாயின் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது.
அப்போ இவங்க காளியம்மாள் இன்றைக்கி அதிமுகவில் சேர்றாங்க. ஏதாவது தொகுதி எம்எல்ஏ அதிகமாக நாகப்பட்டினத்தில் நிற்க வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு தொகுதி கொடுத்து. ஆமாம், ஒரு அதிமுக கிடைச்ச ஒரு பெரிய சொத்து. ஏன்னா எளிமையாக பேசக்கூடியவர், எளிமையான தோற்றத்துக்கு சொந்தக்காரர், நல்ல தமிழ் பேசக்கூடியவர், அரசியல் அறிந்தவர், கண்டபடி பேசாதவர், சரியாக விமர்சனத்தை எதிர்க்கட்சிகள் மீது வைக்கக்கூடியவர், கொஞ்சம் டெப்த்தாக பேசக்கூடியவங்க. இது அதிமுகவுக்கு நல்ல லாபம் தான். கையை அவுத்து விட்டா அவங்க நாட்டில் ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு வருவாங்க. சரி சார், பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் ஏதோ ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் அப்படின்ற ஏதோ ஒன்று சொன்னீங்களே, ராஜீவ்காந்தி அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது. அவர் சொன்ன ஃப்ரெஞ்சு பீன்ஸுங்கிறது அது ஒரு பீன்ஸ் வகைங்க, உடம்புக்கு நல்லது. இந்த கிட்னி ஸ்டோனுங்கிறவங்க சாப்பிட்லாம். அவர் கூட இன்னைக்கு வந்து துணை கொள்கை பரப்பு செயலர்லாம் மாற்றிருக்காங்க. நீங்கள் அதை கேட்குறீங்களா, ஃப்ரெஞ்சு பீன்ஸ் பற்றி கேட்குறீங்க? சரி, ஃபஸ்ட்டு இதுக்கு வாங்க, ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டாங்க. நான் ஃப்ரெஞ்சு பீன்ஸ் பற்றி சொல்லிடுறேன். அது வந்து நீர் சத்து உள்ளது. இந்த கிட்னி ஸ்டோன் இருக்கவங்க சாப்பிட்லாம், வாசகர்களுக்காக. சரி, இது ராஜீவ்காந்தி வந்து மாணவர் அணிலேருந்து கொள்கை பரப்பு துணை கொள்கை பரப்பு செயலர் தான். என்னென்னமோ தகவல் வருதுங்க, விசாரிக்காமல் நம்ம சொல்ல முடியாது. திடீர்னு ஏன் மாற்றினாரு அப்படின்னு கேட்டால், அதான் நாங்கள் இன்னொரு பதவி கொடுத்துருக்கோன்னு. இன்னொரு பதவி கொடுக்காம தூக்கிட்டா அது அதை விட பெரிய விவாதங்களை கிளப்போம். அதனால் மாற்றிருக்கலாம். ஆனால் ஏதோ சிக்கலில் தான் மாற்றினாங்கன்றது தான், ஏதோ சிக்கலில் தான் கொடுத்துருக்காங்களா? அதனால் இது ஃப்ரெஞ்சு பீன்ஸ் பற்றி சொல்லிட்டேன்ல. சரி, சொன்னீங்க ஏதோ சொல்லிட்டேனாங்க, கிட்னி ஸ்டோனுக்குலாம் நல்லது. ரைட்டு, அவ்வளோதான் ஃப்ரெஞ்ச் பீஸை பற்றி. வேறு. சரி சார், இப்போ திமுகவை பொறுத்தவரை கூட்டணி கட்சியில் வந்து இன்றைக்கி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு வந்து 2 தொகுதிகள் ஒதுக்கியிருக்காங்க. அது உதயசூரிய சின்னத்தில் தான் போட்டி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 தொகுதி 0, கொங்கு மக்கள் கட்சிக்கு 0 தொகுதிகள் ஒதுக்கீடு. மதிமுக ஒரு தொகுதி தானே ஒதுக்கீடு. ஆமாம், 3. எங்கே அவர் கேட்பார், என்ன ஈஸ்வரன் 0 போல் என்ன 0 2 இது அதெல்லாம் சொல்லாத, 0 2 அவங்களுக்கு தானே. இப்போ எங்களுக்கு ஒரு தொகுதி, உன்னோட பெரிய கட்சி பாருங்கள் என்ன கொடுமை. இந்த மதிமுக அவர் நீக்கின பொழுது அவ்வளோ செல்வாக்கு அவருக்கு. இளைஞர்கள் பட்டாலும் திமுகவில் அவ்வளோ அவர் பின்னாடி. என்ன தான் இளைஞர் அன்றைக்கி இளைஞர் உருட்டினாலும் வைகோவுடைய பேச்சு வேறு லெவலாக இருக்கும். 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் பேசுவார். கலைஞரை புக் பண்ணுறவங்க கலைஞர் இல்லைன்னா இவர்கிட்ட வருவாங்க, அந்த அளவுக்கு. அப்போ இவர் தானாக வந்த தலைவர்ன்றப்போ அடுத்த கட்டம் தலைவருக்கு அப்புறம் இவர் தான் அப்படின்ற மாதிரிலாம் போச்சு. இந்த நேரத்தில் தான் இவரை தூக்கணும்னு சொல்லிட்டு இவர் வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு மத்திய அரசு இவருக்கு எச்சரிக்கை விட்டதாகவும், வைகோவால் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னதாகவும், வைகோவால் உயிருக்கான வைகோவை கூப்பிட்டுன்னே அந்த மாதிரிலாம் விட்டுருக்காங்க. கட்சிக்குள்ளே குழப்பம் விலைக்கு தான் அவங்க அனுப்பிச்சிருக்காங்கன்னு தெரியும்னே, அது மாதிரிலாம் இருக்கு. ஆனால் நானா இல்லையா அந்த மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க பாரு, எப்படிலாம் இருக்காங்க பாரு அப்படின்ட்டு போனோம். ஆனால் இவர் பத்திரிகையாளர்களை கூட்டி இது பண்ணுறாரு, கலைஞர் வெளியிடுறாரு. உடனே இவர், நானா கலைஞர் அவர்களே, உங்களுடைய போர்வாளான நானா கலைஞரே, இதை விட என்னை கொண்டிருக்கலாமே, என்னை தூக்கி கடலில் போட்டிருக்கலாமே, நெருப்பில் போட்டிருக்கலாம், அப்படி இப்படின்னு உருட்டினார். நீ வெளியே போன்ட்டு வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க. வெளியே வராரு. 18 மாவட்ட செயலாளர் கூட வர்றாங்க, 19 பேர் நினைக்கிறேன். பெரிய அளவில் ஒரு இது வருது. அப்போது அந்த மாவட்ட செயலாளர்கள் செங்குத்தான பிளவுன்னு சொல்லிட்டு அப்போ சொல்கிறாங்க. சிபிஎம் இவருக்கு பயங்கர சப்போர்ட்டு, ஹர்கிஷன் சிங் சுர்ஜித் எல்லாம். கடைசியில் இவர் வெளியே வந்து இவர் பேசின பேச்செல்லாம் கேட்டு அப்பமா உணர்ச்சிப்பட்டு ஒரு 6 பேர் தீக்குளிச்சு தற்கொலை பண்ணிட்டான். அப்புறம் இவர் பயங்கர இதெல்லாம் பண்ணி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் 2000 அந்த காலம் 93 93 எலெக்ஷன் வருது. இவர் மூப்பனார் இவர்கிட்ட தான் வராரு. காங்கிரஸ் வந்து அதிமுக அப்போது பிடிக்காம மூப்பனார் வெளியில் வந்து கட்சி ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு அது இவர்கிட்ட பேசுகிறாரு, கூட்டணி நம்ம வச்சுக்கலான்னு. இவர் உச்சாணி கும்பல இப்போ விஜயெல்லாம் பண்ணுறாருல, அந்த மாதிரி உச்சாணி நான் தான் முதலமைச்சர், வேணா 10 சீட்டு தரேன், இந்த மாதிரி மூப்பனார் கிளம்பிட்டார். கலைஞரை பார்க்குறாரு, கலைஞர் ஓகேன்றாரு, பண்ணிவிடுங்க கட்சி ஆரம்பிக்கிறாரு. 41 சீட்டுன்னு பேசி அப்புறம் கலைஞருக்கு தான் கோடு போட்டால் ரோடு போட்டுருவார். டக்குன்னு அவர் இது பண்ணி ரஜினிகாந்த் ஷோவை வச்சு ரஜினிகாந்தை பிடிச்சி சுப்பிரமணிய சாமி அது இதுன்னு ஒரு பெரிய மாப் காட்டார். ஒரே மாதத்தில் நிலைமை தலைகீழாக போயிடுச்சு. திமுக 2ஆக பிறந்தது, அந்த திமுக ஆட்சி பிடிக்கிற லெவல் போயிடுச்சு. அப்போ அதுக்கு இவங்க 19 பேர் போயிட்டாங்கல்ல, அந்த இடத்துக்கு மாவட்ட சில லாபம். அடுத்த லெவலில் இருக்க ஜாலியாக வந்துடுவான்ல. அப்புறம் அது இது எம்எல்ஏக்கள் அது இது எல்லாம் ஒரு பெரிய அளவில் வெற்றி. 71க்கு பிறகு பெரிய அளவிலான வெற்றி 96 கலைஞர் கிடச்சிது. இவர் ஒன்றும் இல்லாமல் போனார், தப்பான முடிவு எடுத்தது. ராமதாஸ் இவருக்காக காத்து கிடக்கிறாரு, இவர் போய் சந்திக்கவே இல்லை ராமதாஸ். அப்போ ராமதாஸ் படு செல்வாக்கில் இருக்கார். அந்த மாதிரி ஒரு ஆணவத்தில் ஆடினார். இன்றைக்கி
3 சீட்டு உதயசூரியன்ல ஒரு சீட்டு தனியாக சுயேட்சை சின்னம், அது இவர் நிற்க போகிறாராம். தென்காசியா சங்கரங்கோயிலா எங்கன்னு தெரில. இந்த மாதிரி நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. நியாயப்படி இவர் திமுக கூட கூட்டணியே வச்சிருக்கூடாது. இவருக்காக 6 பேர் தீ குளித்தான். ஸ்டாலினை பேசாத பேச்சு பேசினார், போய் சேர்ந்தார். அதோட முடிஞ்சது கதை. கலைஞர் அழகாக இழுத்து போட்டார், கூட்டணியில் போட்டார், முடிச்சு விட்டார். இன்றைக்கி இந்த அளவுக்கு தங்களுடைய சுயமரியாதையை இழந்து திமுக கிட்ட 3 சீட்டு உதயசூரியன் ஒரு சீட்டு தனக்கு நிற்கிற இவர் தான் 2011 ஜெயலலிதா, இவரை சகோதரனாக மதிக்கிற ஜெயலலிதா 12 தொகுதிகள் தரேன்னாங்க. இவர் 14 கேட்டார். பேசியிருந்தா ஒரு 1 2 இல்லாட்டி 12 கூட நின்றுருக்கலாம். அன்னைக்கு விக்ட்ரி பர்சன்டேஜ் 70 to 80% அதிமுக கூட்டணிக்கு வந்தா. அப்போ இவரை மதித்து 12 சீட்டு கொடுக்குறாங்கன்னா 12ல் 10 ஜெயிச்சிருக்கலாம். இவர் விடிய விடிய ஈவினிங் ஆரம்பிக்கிறார் பொதுக்குழு கூட்டம். தண்ணியை குடிச்சு பேசினுக்கிறார். 2 மணி வரைக்கும் பேசுகிறார். எங்களுக்கெல்லாம் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு கடுப்பாய் வீட்டுக்கு போயிட்டோம். அப்போல்லாம் பெரிய அளவில் இந்த தகவல் தொடர்புலாம் கிடையாது. மெயிலில் வருது காலையில். என்னது பேசினதா? என்ன முடிவு எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? முடிவு எடுத்துட்டார். என்ன முடிவு எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அதிமுக போகக்கூடாதுன்னு எடுத்துருப்பாரா? எடுத்துகிட்டு திமுகவில் இப்படி எத்த இருந்தால் கூட சந்தோஷப்பட்டுருக்கலாம். தேர்தல் புறக்கணிப்பு. தேர்தல் புறக்கணிச்சாருங்க. 12 சீட்டு வாங்கிட்டா நிற்கலாம்ல. ஒருத்தன் கட்சியில் எதுக்கு இருக்கான்? 5வது வருஷம் 5 வருஷம் இந்த எம்எல்ஏ வாங்கி ஜெயிக்கலாம், ஏதோ பண்ணலாம். தேர்தல் புறக்கணிப்பு. அன்னைக்கு இவ்வளோ வீரம் காட்டினீங்க, இப்போ தேர்தல் புறக்கணி. இதுதான் கரெக்டான டைமு. எங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கவில்லை, ஆனாலும் பாஜக வீழ்த்தப்பட வேண்டும், சனாதன சக்திகள் வீழ்த்தப்பட வேண்டும், நாங்கள் ஆரியத்துக்கு எதிரானவர்கள், பெரியாரின் வழி வந்தவர்கள், நீ இருந்துக்கோ, நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. பையன் கட்சி விட்டு நீக்கிடுவோம், நைனா கிளம்பு அப்படின்னு. இது மாதிரி ஒரு மானத்தை இழந்து கட்சியை நடத்துவது அவசியமா? தான் ஒரு நிலைமை. இதில் அடுத்து மார்க்சிஸ்டுகள், தன்மான கொழுந்துகள் 5 சீட்டா கன்ஃபார்மா? அது முடியுமா தான் தெரியும். 5 சீட்டு அதிர்ச்சி ஆகிட்டுக்கிறாங்க. இன்னொரு கட்சிக்கு 4 சீட்டா. கொங்குக்கு 2, மார்க்சிஸ்ட்டுக்கு 5. இதில் டமாஸ் என்னன்னா, இவருக்கு மட்டும் 6 போல். கொள்கை குன்று ஒருத்தருக்கிறாரு. 1000 சக்திகள் வீழ்த்தப்பட்டாலும் சனாதன சக்திகளுக்கு எதிராக நாம் திரண்டிருந்தே வேல வேண்டும், 1000 பிரச்சனைகள் வந்தாலும் கொள்கை என்று வந்துவிட்டால் நாங்கள் அப்படி இப்படின்னு உருட்டுவார. திருமாவளவன் அவர்கள் 6 சீட்டு, அதே 6. முரண்டு பிடிச்சா கிளம்பு. கிளம்புறேன். கிளம்புனா நீ மட்டும் தான் கிளம்பணும், மற்றவங்களாம் இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு. அவருக்கு 6. ஆனால் எல்லா பரீட்சையிலையும் தோல்வி அடைஞ்சி ஒன்றுமே வேலைக்கு ஆகாமல் ஓட்ட வண்டி ஓட்டிகிட்டு வர்ற பிரேமலதாக்கு இது இவர்களை விட அதிக சீட்டு ஒரு ராஜ்யசபா. இவங்களுக்கு எப்படி இருக்கும்? மனம் திருந்திய மைந்தன் கதை அந்த காலத்தில் படிச்சிருக்கேன். பையன் உழைச்சி பண்ணிகிட்டு இருப்பான். ஒருத்தன் வீட்டை விட்டு ஓடுவான், சொத்தை பிரித்து கேட்பான், சொத்தை அழிச்சிட்டு வந்து நிற்பான். அந்த அப்பா அவனுக்கே பண்ணிக்கிட்டு இருப்பார். அது ஏன் சார் ஓட் ஷேரிங் அதிகமாக இருக்கிற கூட்டணிக்கு வந்து கம்மி? நீ அடிமையாகிற. நீ உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சல. விஜய் இப்போ பிரேமலதாக்கே அவங்கள வேல்யூ கடைசி வரைக்கும் நான் யார் கூட சேரணும்னு சொல்லலை. இதோ சொல்கிறேன், அதை சொல்கிறேன், அப்படி சொல்கிறேன்னு டிமாண்ட் பண்ணி நீ டிமாண்ட் பண்ணீங்களா? 1000 ஆச்சரியங்கள் வந்தாலும் கொள்கை என்று வந்து விட்டால் ஒன்றா இருக்கும். அதான் அந்த கொள்கை ஒன்றாகிறீங்களே. தாவேக வாய்ப்பு இருக்குது, தாவேக கூட போகிறேன், விஜய் கிட்ட சந்திக்கிறேன், அப்படி இப்படின்னு உருட்டியிருந்தா பயந்து போய் சீட்டு ஜாஸ்தி கொடுத்துருப்பாங்க. இப்போது மரியாதையிலேருந்து, சுயமரியாதையிலேருந்து, மானம் இழந்து காங்கிரஸு என்ன துள்ளுனா சோடாங்கரெலாம் அப்படி முறுக்கி நின்னார். அழகாக போனாங்க, சோனியா காந்தியை பிடிச்சாங்க, ராகுலை தோற்றி. ராகுல் செம்ம காட்டில் இருக்கிறாப்லையும், பிரச்சாரத்துக்கே வரமாட்டார், தமிழ்நாட்டு வரமாட்டார். அப்படியே கூட்டிக்கிட்டு வந்தாலும் அப்படி நின்று திரும்பி நின்று எங்கோ யாரோ எப்படியோ போட்டு தொலைங்க அப்படின்ட்டு போவார். ஒரு தடவை வந்தால் பெரிய விஷயன்றாங்க அவங்க கட்சியிலேயே. இதுதான் இன்றைக்கி இவர் கூட்டணியுடைய நிலைமை. இது வெளியே. உள்ளே ராஜீவ்காந்திக்கு சீட்டு கொடுத்துட போகிறாங்கன்னு சொல்லிட்டு என்னென்ன அனுப்பணுமோ எல்லா டீட்டெயிலும் அனுப்பிச்சு ராஜீவ்காந்தி கதையை முடிச்சிட்டாங்க. ராகுல் காந்தி கதையை முடித்தாங்க, இப்போ ராஜீவ்காந்தி கதையை முடிச்சிட்டாங்க. சரி சார், இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு கட்சி பேர் வந்து பூதா மமுக, கரெக்டா?
அனைத்து ஆயி இந்திய கூத்தா புரட்சி மாமுக. தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம்ட்டு சசிகலா அவர்கள் வந்து தன்னுடைய கட்சி பேர் அறிவிச்சிருக்காங்க. தென்னமர சின்னத்துல வந்து பேப்பரை பார்க்காம மறுபடியும் சொல்லுங்க. 1000 ரூபா கொடுக்குறேன். அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் 1000 ரூபாய் கொடுத்துருங்க. அகில இந்திய. அகில இந்திய. தப்பா சொல்லிட்டீங்க. அனைத்து இந்திய தான் சார். அனைத்து இந்திய இல்லை, அகில இந்திய. சரி சார். அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு தன்னுடைய கட்சி பேரை வந்து சசிகலா அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. தென்னைமர சின்னத்தில் வந்து சட்டப்பேரவை தேர்தலில் வந்து போட்டியிட போகிறத சொல்லியிருக்காங்க. எப்போ சின்னத்தை அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ தான் இன்றைக்கி தான் வந்து கட்சி சசிகலா அவர்கள் கட்சி தொடங்கினாங்க. அவங்க கட்சிக்கு பேர் கிடைக்கல. பேர் கிடைக்கிறதுல தேர்தல் முடிஞ்சிடும். அடுத்த கட்சி ஆட்சி பொறுப்பேற்றுரும். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, டெக்னிக்கலாக யாரோ ஒரு தொண்டர் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பான்ல, அதில் ஆயி பூத்தா மாமுக மாதிரி இருக்கிற பேர் இருக்குதுன்னா நல்லா இருக்குது அந்த பேருன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வெப்சைட்லாம் தொடங்கினா அலிபாபாவில் போய் பேர் தேடுவோம்ல, அந்த மாதிரி பேர் தேடி இந்த பேர் கிடைச்சோன்னே அந்த கட்சியோடு இணைந்து கொண்டேன் அப்படின்னா என்னது, அந்த கட்சியை அவன்கிட்ட தலையில் தட்டி இந்த எல்லாம் இது பண்ணி இந்த அப்படி எவ்வளோ அமௌண்ட் எவ்வளோ முடியும் அந்த கட்சியை வாங்கிட்டாங்க. ஆனால் நிறுவனர் அவர் இருப்பார், பைலா பிரகாரம் கட்சி பைலா பிரகாரம் அவர் தான் இருப்பார். அந்த கட்சியில் தன்னை இணைச்சிக்கிட்டு அந்த கட்சி ஏற்கனவே சின்ன வாங்கி வச்சுருக்கோம். இன்றைக்கி ஆயி பூத்தா மாமுக அந்த கட்சி அவங்களோட வருகை எப்படி சார் இருக்கும் அந்த தேர்தல்? அதான் சொல்ல வரேன். அந்த கட்சி கொஞ்ச நாள் வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, புரட்சி தலைவியின் ஆட்சி அமைய வேண்டும், திமுக ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும், அதற்காக திட்டங்களை வைத்திருக்கிறேன் அது இதுன்னு. அப்போ அவங்க உண்மையிலேயே அது பண்ணோன்னா, இவங்க அன்றைக்கி திட்டியிருந்தாங்களே எடப்பாடி திட்டுறது இந்த இதெல்லாம் அதெல்லாம் பண்ணாமல் என்டிஏ கூட்டணி உள்ளே போனாங்கன்னா யூஸு. இல்லை தனியாக பிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு என்ன பண்ணாலும் அவங்களுக்கு பிரிக்கிற வாக்குகள் திமுகவுக்கு சாதகமாக போகும். என்டிஏல வந்து வெல்கம் பண்ணுறாங்களா? பண்ணுவாங்க, அது நடக்கும். அதெல்லாம் மேலே இருக்கிற சித்தப்பா பார்த்துக்காரு. சரி பார்த்துக்காரு. சரி சார். இப்போ வந்து வார நாளில் சிலிண்டர் தட்டுப்பாடு வந்து ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு. இப்போ வந்து நான் சிட்டிஸை பொறுத்தவரை 45 நாளைக்கு ஒரு தடவை தான் சிலிண்டர் புக் பண்ணணும் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ ரொம்ப போயிட்டுருக்கு. இப்போ பெட்ரோல் ரொம்ப ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட் க்ரியேட் பண்ணாங்க. இப்போ பெட்ரோல் கதை கொஞ்சம் ஓஞ்சிருக்கு. அதே மாதிரி சிலிண்டர் கதை எப்போ ஓயும்? இப்போ ஸ்ட்ரைட்டாக ஃபார்மூஸ் பெட்ரோல் கதை ஓயலாம் இல்லை, பெட்ரோல் கதை பிரச்சனையே கிடையாது. அதான் இவர்கள் உருவாக்குன வதந்தி, இது பயம், இது எல்லாம் சேர்ந்து போய் நிற்கிறாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் அப்படியா, அப்போ பிரச்சனையே இல்லையா, எதுவும் இல்லைங்க. இப்போ கூட 2 கப்பல் வந்துச்சிங்க, அது என்னமோ ஆர்மோஸ்குள்ளே அப்படியே ஈரானை ஏமாற்றிட்டு வந்த மாதிரி கதை கட்டுனுக்கிறாங்க. இது ரஷ்யாவிலேருந்து வந்துக்குது அந்த கப்பலுங்க, புஷ்பக்கும் இன்னொரு இதுவும் ஏற்கனவே ஒரு கப்பல் வந்திருக்கு. அதனால் நமக்கு பிரச்சனை இல்லைங்க, எல்லா போர்ட்டையும் திறந்து விட்டாங்க, எங்கே வேணால் வந்து நீங்கள் இறக்கலான்ற மாதிரி, எவ்வளோ குயிக்காக பண்ண முடியுமோன்னு அப்படின்னா, அப்போ பெட்ரோல் பிரச்சனையே இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சரிங்க, எதுக்கு நீங்கள் போய் பெட்ரோல் போட்டுக்குங்க, யோ இவ்வளோ நேரம் இந்த கதை சொன்னேன் அப்படின்னா அதுதான். அப்போது இது எல்பிஜி பிரச்சனை என்னென்னா, நீங்கள் சொன்னால் 25-45 நேற்று பார்லிமெண்ட்டில் ஒரு மினிஸ்டர் சொன்னார். இதை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி போய் கிராமத்தில் இருக்கிற லேடிஸ்டெல்லாம் சொல்லி பயமுறுத்திட்டு நியூஸை போட்டுக்கிறாங்க. இப்படிலாம் பண்ணுனா இவர்களுக்கு உலக லெவலில் என்ன நடக்குதுன்னு டெஸ்க்கு வேல்டுட்டு பார்க்குறவன் அவன் பார்க்குறவன் தான் நல்ல ஆளாக வச்சுக்கணும். 4 நாள் 8 நாள் வச்சு அவன் என்ன பண்ணுவான்? அவங்க பேசுகிறது ஒரு விஷயம் பேசிட்டாங்கன்னா வெளியுறவுத்துறை மட்டத்தில் வர்த்தக அமைச்சர் சைன் பண்ணணும், அங்கே இருக்கிற டிஃபென்ஸ் மினிஸ்டர் சைன் பண்ணணும், அதற்கு பிறகு அது பிரசிடெண்ட்டுக்கிட்ட போகும். இவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டு பிரசிடெண்ட்டை போயிடுச்சு. இந்த தகவல் கசிஞ்சதை ராய்ட்டர் இவங்கெல்லாம் போட்டாங்க, ஹார்மோஸ் வழியாக இந்திய கப்பல் வர்றதுக்கு அனுமதின்னு. அப்போ இவர்களுக்கு சிக்கலாகிடும். அப்போ இந்தியா என்ன சொல்லுது, நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம், நல்ல முடிவு வரும், வேறு என்ன சொல்ல முடியும்? ஆமாம் முடிச்சிட்டோம், கப்பல் வரப்போகிறோம் சொல்லுவாங்க. எதுவுமே அதிகாரிகள் மட்டத்தில் பேசி அது அரசியல் ரீதியாக சைன் ஆன பிறகு தான் அறிவிக்க முடியும். ஈரான் வந்து அறிவிக்கும். அப்போ அவங்களும் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோன்றாங்க. உடனே இப்படி சொன்னாங்கல்ல, இப்போ நீங்கள் சொன்னீங்களே அது இந்த பக்கம் இல்லை மறுத்து விட்டார்கள். மறுத்து விட்டார்னா அப்போ இல்லையா? இதுதான் பிரச்சனை. பேச்சுவார்த்தை நடந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவங்களாம் சைன் பண்ணி பிரசிடெண்ட்டு ஓகே பண்ணார்னா அறிவிப்பாக வெளியே வரும். அதுக்கு முன்னாடியே நீ போட்டேன்னா ஏப்பா இருப்பா பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருப்பான்னு தான் சொல்லுவாங்க, முடிச்சுட்டு தான் சொல்லுவாங்க. இப்போது தாவேகா கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, கூட்டணி இணைந்தது அப்படின்னு நியூஸ்லாம் வெளியிட்டா யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க? தாவேகா கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, இருந்தால் அவங்கள கூப்பிட்டு சொல்லுவாங்க, சொல்லாமல் இருப்போமா அப்படின்னு. அதே மாதிரி என்டிஏ சைடில் கேட்டாலும் அப்படிலாம் இல்லைங்க அப்படின்வாங்க. பல கட்சிகள் எங்கள்கிட்ட வரலாம், இல்லைங்க தாவேகா ஏங்க பல கட்சிகள் வரலான்றோம், தாவேகா நாங்கள் சொல்கிறோமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
பேச்சுவார்த்தை முடிஞ்சு எல்லாம் ஓகே ஆன பிறகு தான் முறைப்படி அறிவிப்பாங்க. டிடிவி போகிற வரைக்கும் தெரிஞ்சுதா? இல்லை, போன பிறகு தானே தெரிஞ்சுது. அந்த மாதிரி தான். அதனால் இப்போ ஒரு நாட்டுக்கு நாடு பிரச்சனைனா திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுடலாம், ஏதாவது அமெரிக்கா ஏதாவது ஒன்று பண்ணும். அதனால் அந்த பேச்சுவார்த்தை ரகசியமாக இருந்து அப்புறமா அறிவிச்சிட்டாங்கன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியா? நம்ம கப்பல் நூற்றுக்கணக்கான கப்பல்கள் நிற்கிது. 26 கப்பலோ 28 கப்பல் எரிபொருள் ஏற்றிக்கிட்டு இவங்க ஓகே பண்ணிட்டாங்கன்னா அங்கேருந்து கிளம்பு வந்துடுவாங்க. 4 நாள்லேருந்து 6 நாள் பயணம். மும்பைக்கு வரத்துக்கு 4 நாள், சென்னை வரதுன்னா 6 நாள் ஆகும். இவன் என்ன போட்டான், ஒப்பந்தம் போட்டோடனே ஒரு கப்பல் வந்துச்சுன்னா ஏடா எப்படா வந்த பறந்தா வருது கப்பல், இவ்வளோதான் அறிவு. அதனால் அது ரஷ்யாட்டேருந்து வந்த கப்பல், ரஷ்யா எண்ணெய் இது கப்பல் நமக்கு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அது வந்து சேர்ந்துருக்குது, வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் டீசல் பெட்ரோல் தட்டுப்பாடு கிடையாது. அதே மாதிரி எல்பிஜி விவகாரத்தில் இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சிச்சுன்னா அதுலேருந்து கப்பல் கிளம்பி வந்துச்சுன்னா ஒரு 5 நாள் 6 நாளில் எல்லாத்தையும் இங்கே வர ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த பிரச்சனை நின்றோம். அதுக்கப்புறம் 45 நாள் 25 நாள் வருமா? இல்லை, வராது. இதுக்குள்ளேயும் போயிட்டு கிராமத்துக்கு ஆயா கிட்ட மைக்கு போட்டால் அவங்கள உலக அரசியலில் தெரியும் பண்ணுறாங்க. இப்போதைய சூழலில் வந்து மாற்றுக்கு மாறி இருக்காங்க. கெரோசின்லாம் வந்து குவார்ட்டருக்கு அது ஒருத்தர் போட்டிருக்காரு, கெரசின் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி கெரசின் இது கொஞ்சம் இப்போ கூட 48,000 லிட்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அச்சேதின் ஸ்டார்ட் அப்படின்னு சசிகாந்த் செந்தில் போட்டிருக்காரு. நீங்கள் நம்ம இப்போ குடும்பத்தில் இங்கே இருக்கிறவங்க கெரசின் யூஸ் பண்ண மாட்டாங்க, இதுன்னு நம்ம விட்டுட்டோம். நம்ம வேணால் இண்டெக்ஸ் போவோம், அந்த இது இண்டக்ஷன் போவோம், அதுக்கு போவோம். கிராமத்தில் கெரசின் யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. இல்லை, இன்றைக்கி ரேஷன் கடையில் கெரசின் வாங்காமல் இருக்காங்க, வாங்குறாங்க. எல்லாத்துக்கும் பயன்பாடு இருக்குல்ல. பம்பு ஸ்டவ் இன்னும் அழிஞ்சு போச்சா? திரி ஸ்டவ் அழிஞ்சு போச்சா? இவர் சசிகாந்த் செந்தில் போடுறாரு அச்சேதின் வந்துடுச்சு அப்படின்னு. அதாவது கெரசின் இதை வந்து அவர் அவ்வளோ மட்டமாக மக்கள் வந்து யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி. அதே சசிகாந்த் செந்தில் எம்பிக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர். ஆர்மோஸில் என்ன நடக்குது, என்ன பேச்சுவார்த்தை போகுது, இந்த பிரச்சனை இந்தியா எப்படி கையாண்டுக்கிட்டு இருக்குது தெரியுமா தெரியாதா? தெரியும். சாதாரண காங்கிரஸ் அரசியல்வாதி கூட தெரியாமல் இருக்கும். உங்களுக்கு மெத்த படித்தவர், அந்த துறையில் இருந்தவர், ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தவர், அப்போ அவருக்கு எப்படி தெரியாமல் போகுது? இதுதான் அரசியல். பார்லிமெண்ட்டில் இந்த பிரச்சனை இது பண்ணப்போலாம் ஒழுங்காக ஒரு ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்து கேள்விலாம் கேட்காம அந்த சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம்லாம் கொண்டு வந்துட்டு இது எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு கடைசியாக வந்துட்டு நேற்று அவர் பேசுகிறாரு. பேசுறதுலேயும் பிரச்சனை பண்ணிட்டு வெளிநாடு பண்ணுறாங்க. வெளில வந்து ராகுல் காந்தி பேசுகிறாரு, பதட்டம் அடைய வேண்டாம்னு முதல்வர் பிரதமர் சொல்கிறாரு. ஆனால் அவர் முகத்தில் பதட்டம் தெரியுது. எப்ஸ்டீன் நினச்சி பதட்டப்படுறாரு. ஏண்டா நாடே பற்றின்னு எரியுது, நாட்டுக்கு நிறைய பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குதுன்னு எப்ஸ்டீனை நினச்சி பதட்டப்படுறாராம். இப்போ இவங்க எவ்வளோ சில்லுண்டி அரசியல் பண்ணுறாங்க தெரியுதா? எதிர்கட்சி தலைவர், நீங்கள் லோக்கல் எம்பி பேசுகிறான்னா ரைட்டுன்னு சொல்லலாம், எதிர்கட்சி தலைவர் இப்படி பேசலாமா? இன்னும் கேட்டால் உங்களுக்கு ஒரு பாதி பொறுப்பு இருக்குது. நாடு ஒரு பதற்றமான சூழ்நிலை இருக்குது, வார் இருக்குது. இந்தியன் கவர்மெண்ட் இந்த உறுதியை கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை வந்து அவங்க எந்த அளவுக்கு பண்ணணுமோ பண்ணணும். காங்கிரஸ் கட்சி துணைன்னு இருக்கும். அதே மாதிரி எல்பிஜி விவகாரத்துலையும் பேச்சுவார்த்தை நடத்தணும், அதெல்லாம் பண்ணணும். இப்படி பேச தானே ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு, பொறுப்பான எதிர்கட்சி தலைவர் இருக்கும். எப்ஸ்டீன் பற்றி பேசிகிட்டு இருக்கிற எல்லாம் நீங்கள்லாம் யோக்கியர்களா? அவனா எடுக்காமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாத்தையும் எடுப்பாங்க. அப்போ பொதுவெளியில் நம்ம பல விஷயம் பேச முடியாது. அப்போ இந்த மாதிரி விவகாரத்துலலாம் கூட பொறுப்பு இல்லாமல் நடக்கிறாங்க பார்த்தீங்களா? போராட்டம் நடத்திட்டு வெளியில் போய் இது சம்சா கட்லெட் சாப்பிட்டு போராட்டம் நடத்துறது, இதுதான் இவர்களுடைய பார்லிமெண்டேரியன். இது தான் நிலமை. இது இந்த எல்பிஜி பிரச்சனை எப்போ சார் முடியும்? ஏன்னா இன்றைக்கே 215 ஹோட்டல்ஸ் வந்து சென்னையிலே மூடிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு இந்தளவு கேஸ் தட்டுப்பாடுன்றது கமர்ஷியல். நீங்கள் பல ஹோட்டல்கள் சாப்பாடு, கேஸு, விறகடுப்பு கூட மாறுறாங்க. ஆமாம், மாறிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. 3 இது வச்சு விறகு வாங்கி எரிச்சு பண்ணிடலாம். ஒரு ஹோட்டலில் போய் நான் மத்தியானம் சாப்பிட போனால் மீல்ஸ் இல்லை சார்ட்டாங்க. நான் மீல்ஸுக்கு பேர் போனோம், நல்லாயிருக்கும் மீல்ஸு, மினி மீல்ஸ் சார்னாங்க. மினி மீல்ஸ்னால் அவங்களுக்கு பல வகையில் லாபம். சாம்பார் சாதமாக வைக்கலாம், தயிர் சாதமாக வைக்கலாம். அப்போது இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மாறுறவங்க இருக்கிறாங்க. சிலிண்டரை எங்கேயாவது வாங்கி இங்கே போட்டு பண்ணி கொடுக்குறவங்க இருக்காங்க. ஸோ மெனுவை குறைச்சிக்கிட்டவங்க இருக்கிறாங்க. இது எதுவுமே முடியாதவர்கள் மூடுற இதெல்லாம் இருக்குது. கமர்ஷியல் சிலிண்டர் ஹோட்டல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு, கமர்ஷியல் சிலிண்டர் 85% ஹோட்டல்கள் ரன் ஆகுது. அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஆனால் இவனுக்கு சட்டை வெள்ளை சட்டையில் கரும்புள்ளிக்குது பாருன்றான். அதுவும் பாதிப்பு தான் வச்சுக்கோங்க.
பேச்சுலர்ஸ்க்கெலாம் பெரிய அளவு பாதிப்பு. ஆமாம், பாதிப்பு. இதில் பேச்சுலர்ஸ் கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் ரொம்ப சொல்கிறது, வாழ்க்கையே ஒரு உழைப்பாக மாற்றணும். நம்ம வேலைகள் மற்ற விஷயம்லாம் வேறு. பல நேரம் அரட்டை அடிக்கிறது மற்ற விஷயங்களை தாண்டி சமையல்ன்றது சொந்தமாக செஞ்சு சாப்பிட்றது உடல் நலத்துக்கு முதல்ல நல்லது. செலவு மிச்சம். விரும்பினதை சாப்பிட்லாம். ஒரு சிக்கனை போயிட்டு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டில் போயிட்டு 300 கொடுத்து 2 பீஸ் வாங்கி சாப்பிட்டு அவன் எண்ணெயில் போட்டு பண்ணான் உடம்பு கெடுக்கிறத விட 150 சிக்கனை வாங்கி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ நல்லது. ஆனால் இவர் செய்ய மாட்டாங்க. பேச்சுலருக்கு பெரிய பிரச்சனைனா எவன் பாத்திரம் கழுவுறதுன்னு. அது பெரிய பிரச்சனை. நான் பலர்ட்டையும் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ இந்த மாதிரி சோம்பேறித்தனத்தினால கண்ட இடத்து சாப்பிட்ற நைட் 2 மணி பிரியாணி சாப்பிட்றதுன்னு அவங்க வந்து இப்போ கஷ்டப்படுவாங்க. இதனால காசு மிச்சம் ஆகும். ஒரு மாதத்துக்கு 15,000 செலவு பண்ணுறதுல 6,000 ஆகும். 9,000 வேறு செலவு குறையும். அது கேட்டால் கேஸ் சிலிண்டர் இப்போல்லாம் 5 லிட்டர் கேஸ் இந்த மாதிரிலாம் வந்துச்சு. நீங்கள் அது இப்போ ரிஜிஸ்டர் பண்ணணும் அதெல்லாம் கிடையாது. இண்டக்ஷன் வந்துடுச்சு. அப்புறம் இந்த சிக்கன் செய்கிறதுக்குலாம் என்னென்னவோ வந்துக்குது. என்னென்னவோ இருக்குது, நமக்கு தான் தெரில. அப்போது இவர்கள் இந்த சோம்பேறித்தனத்தினால தான் இந்த மாதிரிலாம் சிக்கலில் மாட்டிக்கிறது. இப்போது அந்த எரிபொருள் தட்டுப்பாடு, இந்த ஹார்மோஸ் இந்த ஒப்பந்தம் ஓகே ஆகிடுச்சுன்னா வர ஆரம்பிச்சிடும். இவர்கள் கமர்ஷியல் நிறுத்திருக்காங்க. டொமஸ்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணணுன்னு தான் பண்ணுறாங்க. ப்ரொடக்ஷனை கூட 25% உயர்த்திருக்காங்க. ஃபுல்லாக இது எல்பிஜி தயாரிக்கிற வேலையை பண்ணுங்கன்ட்டாங்க. டொமஸ்டிக் வந்து பாதிப்பு இல்லாமல் கொடுத்துட்ருப்பாங்க. அதுலேயும் இவர்கள் பயந்து போய் புக் பண்ணுறது தான். அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் உங்களுக்கு பெரிய அளவில் இவங்க என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் பெரிய அளவில் ஒரு பதற்றம் ஆகிற அளவுக்குலாம் அங்கே நடக்கலை. நீங்கள் இன்னும் கேட்டால் இந்தியா போன்ற 140 கோடி மக்கள் தொகை உள்ள நாடு கிட்டத்தட்ட 32 கோடி பேர்கிட்ட குடும்பங்கள்கிட்ட பயன்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். இவர்கள் வந்து இந்த உஜ்வாலா கொண்டு வந்த பிறகு கிட்டத்தட்ட 12 கோடியே நம்ம இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அப்போ அந்த பயன்பாடும் ஜாஸ்தி இருக்கும். அதெல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு பண்ணுறாங்கன்னா எல்லாத்துக்கும் மேலே இந்த விவகாரம் பிரச்சனை தெரிஞ்சு நேராக பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி யூஎன் மினிஸ்டர் பிரிட்டனுடைய மினிஸ்டர் சொல்கிறாரு, மோடி நினச்சா பேசினார்னா பல விஷயங்கள் முடியும். நெதன்யாகிட்ட பேசலாம், அங்கே பேசலாம் அப்படின்னு. இந்தியாக்கிட்ட அந்த ஒரு பவர் இருக்குது. இந்தியாவை கேட்பாங்க இந்தியா பேச்சு. அப்போ எப்பா நிறுத்துங்கப்பா, அடித்த வரைக்கும் போதும். நேற்று 2 எண்ணெய் கப்பல் அடிச்சிட்டான் அமெரிக்கா. ஈரானுக்கு வந்து கிட்டத்தட்ட பைத்தியம் முடித்த மாதிரி நிலமை. பைத்தியம் முடிச்ச என்ன பண்ணுவான்? டே 100 வருஷம் பொருள்றா. 100 வருஷம் பொருளா? நம்மால் ஓட அந்த மாதிரி ஏதோ புதுசுன்னு நினச்சிக்கா கூட ஏதோ புதுசுன்னு புதுசு. ஐயோ 100 வருஷம் பால்சா. நீங்கள் அதுக்கு போயிட்டீங்களா வடிவேல் காமெடிக்கு? அப்போது சுத்து 10 நாடுகளில் கண்டம் பண்ணுறான். அதுவும் பெட்ரோலியம் இதெல்லாம் போட்டு அடித்து பல நாடுகள். ட்ரம்ப்புமே அந்த சைட்லேருந்து இனிமேல் என்ன நடக்கும் பாருங்கன்ட்டு வாரம் முடிக்கிற மாதிரி அவர் கிழிச்சார். அவர் தேன்கூட்டில் கல் அடித்தவர் அவர் தான். சொல்லியிருக்காரு. தேன்கூட்டில் கல் அடிச்சுட்டு அவர் பாதுகாப்பாக பில்டிங்கில் உட்காந்துக்கிறாரு. இந்த தேனி கிளம்பி பக்கத்தில் இருக்கிற நல்லவன் கெட்டவன் எல்லாத்தையும் கொட்டுது. அதுக்கு தெரியுமா எவன் நல்லவன் எவன் கெட்டவன்? இப்போ அதான் கதை. அவர் அங்கேருந்து கை கொட்டி சிரிக்கிறார். நான் விடமாட்டேன் அந்த தேன்கூட்டை கலைச்சினா. டேய் இங்கே வாயன், அங்கே உட்காந்து குரல் குத்துனுக்குறேன். இங்கேருந்து ஒரு மாட்டினார். அவரையும் சேர்த்து கொட்டிடுச்சு. நேற்று கூட டெல்லிவில் ஈரானுங்க மெசைல்லாம் அடி. அதே மாதிரி ஹமாஸ் ஒரு பக்கம் அடிக்கிறான். அப்புறம் இன்னொன்று ஒரு டீம் இருக்குது. இந்த மாதிரிலாம் 3 முனை தாக்குதல் அதெல்லாம் சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் இது எல்லாமே எல்லாருடைய நிம்மதி கெட்டு போய் எல்லாருடைய பொழப்பு கெட்டு போயிது. ஈரானுக்கு என்ன பிரச்சனைனா, என் தலைவனை கொண்டுட்டேன், அடுத்த தலைவனையும் அடி, காலெல்லாம் பேந்துடுச்சான், ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். நாங்களும் எவ்வளோ நாள் இருப்போம்னு தெரியாது, உன்னை முடிச்சு விட்டு போகிறோம், எல்லாம் நீ ஆதரவு கொடுத்த எல்லாரையும் அடிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட பைத்தியம் முடிச்சவன் கதை. அதனால் இதனுடைய பாதிப்பு எல்லாருக்குமே பெருசாக இருக்குது. இந்த பைத்தியம் முடிச்சுட்டு எப்பா இருடா, டேய் எனக்கு தெரிதாடா, அம்மா நீ இந்தியா, டேய் நான் ஆமாம்மா நீ சொல்லணா நான் அப்போ இந்த அலம்பல் பண்ணுவான் அந்த மாதிரி சில பேர் ஊருக்குள்ளே. டேய் என்னடா நான் நீ சொல்கிறதாண்ணா கேட்குறேண்ணா, அவ்வளோதாண்ணா அவனுங்க அப்படி இப்படின்னு அடிப்பான். டேய் நில்றா வாடா உக்காடுறா, நான் உனக்காக தானா அந்த நான் உனக்காக தானே தான் இந்தியா, நான் உனக்காக தானா. கண்ணா அந்த கப்பலை கொஞ்சம் அமுச்சு விட்றா, நீ போனா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, பேட்டாயும் வேறு எவனா போனான்னா கொண்டுரும், நீ போனா நீ எடுத்துகிட்டு போனா. இப்போ அந்த மாதிரி நிலமை தான் இந்தியா அப்படியே மூவ் பண்ணி பதமாக பேசி கேஸ் வந்துடுச்சுன்னா அந்த பிரச்சனையும் தீர்ந்துடும். கூட சீக்கிரம் அறிவிப்பாங்க. அதுக்குள்ளே இங்கே கிளப்புறானுங்க பாருங்கள் பீதியை.
ஆர்மோஸில் அனுப்பிச்சிட்டாங்க 2 கப்பல் இப்படியே மீறி வந்துச்சான். லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே இருட்டில் வந்த மாதிரி வந்துட்டாங்களாம். டேய் கொஞ்சமாவது பூகோளத்தை படிங்கடா, ஸ்கூல் காலத்தில் தான் படிக்கல. இதுங்கெல்லாம் யார் மனப்பாடம் பண்ணி ஸ்கூல் காலத்தில் மனப்பாடம் பண்ணி ஒன்றும் இல்லாமல் அப்படியே அசோகர் மரத்தை நட்டார், அசோகர் இவர் இது பண்ணார், அவ்வளோதான். இந்த மாதிரி வந்த கேஸுங்க தான் இன்றைக்கி பிரச்சனை. மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி சார். நன்றி.